என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்றைய ஜோதிட பாடத்தை படிக்கலாம். வாங்க, சந்தோஷமான மனநிலையில் நல்லா படிச்சுக்கணும். இன்றைக்கி நான் போடக்கூடிய வீடியோ 149. இன்றைக்கி என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன்னா, சந்திர ஓரையில் என்ன செய்யலாம். ஓரைகளை பற்றி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், உப ஓரைகளை பற்றியும் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் எடுக்க வந்த பாடத்தின் தலைப்பு சந்திர ஓரையில் என்ன செய்யலாம். ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சந்திர ஓரையில் திருமணம் செய்யலாம். வளர்ப்பிறை சந்திர ஓரையை மட்டும்தான் இன்றைக்கெல்லாம் சொல்கிறேன். தேய்பிறை சந்திர ஓரை அது அசுபம், அதை எடுக்கக்கூடாது. நல்லா மனசில் பதிய வச்சுக்கணும். வளர்ப்பிறை சந்திர ஓரையில் திருமணம் செய்யலாம். வளர்ப்பிறை சந்திரன் ஓரையில் திருமணம் செய்யலாம். செகண்ட், வளர்ப்பிறை சந்திர ஓரையில் சீமந்தம் செய்யலாம். வளர்ப்பிறை சந்திர ஓரையில் சீமந்தம் செய்யலாம். வளர்ப்பிறை சந்திர ஓரையில் குழந்தைகளுக்கு மொட்டை போடலாம். வளர்ப்பிறை சந்திர ஓரையில் குழந்தைகளுக்கு மொட்டை போடலாம். வளர்ப்பிறை சந்திர ஓரையில் குழந்தைகளுக்கு காது குத்தலாம். 4 பாயிண்ட். 5வது பாயிண்ட்டு, பதவி ஏற்கணும்னு சொன்னால் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, பதவி உயர்வு கிடச்சிருக்கு, நம்ம போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணோன்னா வளர்ப்பிறை சந்திர ஓரையில் பதவியை ஏற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? 5 பாயிண்ட். 6வது பாயிண்ட்டு, ஆனால் சின்னதாக பால் வியாபாரம் பண்ணணும். மாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க, கறந்து ஒரு வீடு விட ஒரு 4 வீடுங்களுக்கு போடணும், இல்லை ஒரு 10 வீடுங்களுக்கு போடணும். வீட்டிலே ஒரு சின்ன ஒரு வியாபாரம் மாதிரி பண்ணணுன்னா மொத பால் மாடு வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு பால் கறந்து மொத வியாபாரம் செய்கிறது வளர்ப்பிறை சந்திர ஓரையில் பால் வியாபாரம் முதலில் தொடங்கலாம். வளர்ப்பிறை சந்திர ஓரையில் பால் வியாபாரம் முதல்ல தொடங்கலாம். வளர்ப்பிறை சந்திர ஓரையில் புதியதாக பழக்கடை, ஏதோ தள்ளுவண்டி கடையில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பழக்கடை ஆரம்பிக்கிறவங்க வளர்ப்பிறை சந்திர ஓரையில் பழக்கடையை துவக்கலாம், ஆரம்பிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் பிரயாணம் செய்யணும், வெளியூர் போகணும், அது மாதிரி பிரயாணங்கள் ட்ராவல் செய்யணும்னா வளர்ப்பிறை சந்திர ஓரையில் நாம் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். சில பேர் சிவ வழிபாடு யாத்திரைகள் செல்ல வேண்டும், அப்படி இருக்கவங்க வளர்ப்பிறை சந்திர ஓரையில் நம்ம பிரயாணங்களை மேற்கொள்வது நல்லது, யாத்திரைகளை மேற்கொள்வது நல்லது. சிவ வழிபாடு, கோயில் குளம், இல்லை சாமியை கும்பிடணும் அப்படின்னா நம்ம வளர்ப்பிறை சந்திர ஓரையில் புறப்படுவது நல்லது. திரும்பவும் சொல்கிறேன், வளர்ப்பிறை சந்திர ஓரையில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, வளர்ப்பிறை சந்திர ஓரையில் திருமணம் செய்யலாம், வளர்ப்பிறை சந்திர ஓரையில் சீமந்தம் செய்யலாம், வளர்ப்பிறை சந்திர ஓரையில் குழந்தைங்களுக்கு மொட்டடிக்கலாம், வளர்ப்பிறை சந்திர ஓரையில் காது குத்தலாம், வளர்ப்பிறை சந்திர ஓரையில் பதவி ஏற்கலாம், வளர்ப்பிறை சந்திர ஓரையில் முதலாக பால் வியாபாரத்தை தொடங்கலாம், வளர்ப்பிறை சந்திரன் ஓரையில் பழ வியாபாரங்களை முதலாக துவங்கலாம். பதவி ஏற்கணும், பதவி உயர்வு கிடச்சிது, பதவி ஏற்கணும், அரசியல் ஆகட்டும், அலுவலகங்கள் ஆகட்டும், புதிய பதவியை ஏற்பதற்கு வளர்ப்பிறை சந்திர ஓரை மிகவும் சிறப்புடையதாக காணப்படுகின்றது. நம்ம வெளியூர் செல்லணும், பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கும் வளர்ப்பிறை சந்திரன் ஓரை மிகவும் சிறப்புடையதாக காணப்படுகின்றது.
இறை வழிபாடு, யாத்திரைகள், சிவன் வழிபாடு, கோயிலுக்கு செல்வதற்கு, வெளியூர் போயிட்டு வெளியூரில் இருக்க கோயிலுக்கு போய் நம்மளுடைய இறை வழிபாடு செய்து வருவதற்கெல்லாம் இந்த வளர்பிறை சந்திர ஓரை மிகவும் சிறப்புடையதாக காணப்படுகின்றது. இதெல்லாம் வளர்பிறை சந்திர ஓரையில் நம்ம செய்யலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை, ஆல்ன்ற பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னு சொன்னாலும், ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும், வாஸ்து பார்க்கணுன்னு சொன்னாலும், வாஸ்து படிக்க வேண்டும்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்மீக ஜோதிட ரத்னா, ஜோதிட சாம்ராட், ஜோதிட நல்லாசிரியர் அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. இந்த செல் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்குறதுக்கும் கட்டணம் உண்டு, ஜாதகம் படிக்கிறதுக்கு, வாஸ்து பார்க்க, வாஸ்து படிக்கலாம் கட்டணம் உண்டு. என்னுடைய செல் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? இவ்வளவு நேரம் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும், சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும், தந்தைமார்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன். அன்புடன் அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. நன்றி, வணக்கம்.